அனைவருக்கும் வணக்கம். எந்த செயல் செய்வதானாலும் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிப்பது நம் வழக்கமாகும். மற்றும் எல்லா சுப காரியங்களுக்கும் கணபதி ஹோமம் செய்த பின்னரே மற்ற விசேஷங்களை செய்வோம். அப்படி சிறப்பு பெற்ற கணபதியை நாம் தமிழ்நாட்டில் பிரம்மச்சாரியாக போற்றி வழிபட்டு வருவது வழக்கமாகும். ஆனால் வடநாட்டில் கணபதியை கிரகஸ்தனாக வழிபாடு செய்து பூஜித்து வருகிறார்கள். ஆச்சரியமாக உள்ளது இல்லையா? அத்தகைய கோயிலை பற்றி தெரிந்து கொள்ளும் வாருங்கள். இக்கோயிலானது அருள்மிகு அம்பே மா அம்மன் திருக்கோயில் அம்பாஜி குஜராத்தில் உள்ளது. இக்கோயிலில் கணபதி முழு குடும்பத்தையும் தரிசிக்க ஒரு அபூர்வமான தலமாகும். பொதுவாக கணபதி தனித்தோ அல்லது பெற்றோருடனும் தான் நாம் பார்த்திருப்போம். ஆனால் குஜராத் மாநிலத்தில் அம்பாஜி அம்பே மா திருக்கோயிலில் கணபதி தனது முழு குடும்பத்துடன், அதாவது தனது பேரர்களுடன் காட்சியளிப்பது ஒரு பெரும் அதிசயமாகும் ஆச்சரியமாகவும் உள்ளது. யார் இந்த கணபதி பேரன்கள்? வடநாட்டு வழிபாட்டின் முறைப்படி கணபதி குடும்பம் மிகவும் பெரியதாக கருதப்படுகிறது. மனைவர் சித்தி மற்றும் புக்தியாகும். மகன்கள் சுப் மற்றும் லாப் ஆகும். சுபம் மற்றும் லாபமாகும். பேரங்கள் சுப்பு மற்றும் லாப் ஆகியோரின் மகன்களான குசல் மற்றும் சாம் ஆகும். இக்கோயிலில் கணபதி தனது மனைவியர்கள் மற்றும் பேரன்களுடன் வீட்டில் இருந்து காட்சி தருவது அபூர்வமான ஆச்சரியமான காட்சியாக உள்ளது. இங்கு மேலும் உள்ள விசேஷ அம்சத்தை தெரிந்து கொள்வோம். இங்கே உள்ள கணபதி வடமாநில பாணியில் செந்தூரம் பூசப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு உள்ளார். நம் வாழ்வின் சகல சுப காரியங்களும் தடங்களின்றி நடக்கவும், மேலும் குடும்பத்தில் லாபமும் மகிழ்ச்சியும் பெருகவும் இந்த கணபதி தரிசனம் மிகவும் சிறப்பானதாக கருதி பக்தர்கள் அம்பாஜி மா கோயிலில் செல்கிறார்கள். தவறவிடக்கூடாத ஒரு அற்புதமான சிறப்பான கோயில் இதுவாகும். குஜராத் மாநிலத்திற்கு சென்றால் இக்கோயிலை அவசியம் தரிசனம் செய்யுங்கள். ஓம் கணேசாய நமக. வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.